கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா 49:15. நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட தம் சொந்த ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் உங்களை மறப்பதில்லை. இந்த உலகத்தில் பார்த்தோம்னா நாங்கள் உன்னை மறக்க மாட்டோம், நாங்கள் உங்கள் கூடவே இருப்போம்னு சொன்ன எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் மறந்து போயிடுவாங்க. தாவீது சொல்கிறாரு, செத்த நாயை போல் எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன்னு சொல்லி. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது பானை பாத்திரர்கிட்ட சொல்கிறான், நீ வாழ்ந்திருக்கும்போது என்னை மறந்துடாத அப்படின்னு அவன் சொல்லும்போது, அவன் ராஜ்யபாரத்துக்குள் 3 நாளைக்குள்ள அவன் ஜெயிலில் விட்டு வெளியில் வந்த பிறகு அவன் யோசேப்பை மறந்து போனான். இப்படி எல்லாருமே நம்மளை மறந்து போகிற சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில் வரும். நம்மளை பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு. ஆனால் எவ்வளோ நாள் நினைப்பாங்க. எல்லாம் சொல்கிறது சுலபந்தான், தேனிட்ட பணியாரம் போல் இருக்கும். ஆனால் நிஜத்தில் நம்மளை இந்த உலகத்தில் யாருமே நினைக்க மாட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற நீங்கள் சொல்லலாம், நாங்கள் நல்லா இருக்கும்போது எங்களை சுற்றி எல்லாருமே இருந்தாங்க, எல்லாருமே இருந்த நேரத்தில் சுற்றி எல்லா சொந்தங்களும் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, யாருமே இல்லாமல் எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். உங்களை மறக்காத தெய்வம், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தெய்வம் உங்கள் கூடவே இருக்கிறாரு. அவர் யாரை மறக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், சங்கீதம் 9:18 சொல்லுகிறது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. யாரை அவர் மறக்க மாட்டார்? எளியவர்களை அவர் மறக்க மாட்டார். எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் நம்பிக்கை உண்டு. ஆனால் ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் நடு வழியில் நடு காட்டில் விட்டது போல நான் என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. சில சூழ்நிலையில் நம்ம சொல்லுவோம், கர்த்தர் எங்களெல்லாம் மறந்துட்டாரு, எங்களை ஒதுக்கிட்டாரு, எங்களை அவர் ஞாபகத்தில் வச்சுக்கிறதே இல்லை. அப்படி அல்ல, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு தன் காயத்தை பார்க்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த காயத்தில் வருகிற ஒரே ஒரு முகம் யாருடைய முகம் தெரியுமா? உங்களுடைய, என்னுடைய முகம். நீங்கள் மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை உற்றார், உறவினர்கள், சொந்த பந்தங்கள், சகோதரர்கள், பெற்றோர்களால் நீங்கள் மறக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் மறக்காத தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிடாமல் ஆச்சரியமாய் நடத்துவார். God bless you. Amen. Amen.